இந்த ரோட் ஷோ என்று சொல்லக்கூடிய சாலைகளிலே இந்த ரோட் ஷோக்களை நடத்த அனுமதிக்க கூடாது. இந்த நோய் நரேந்திர மோடியிடமிருந்து தொற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சினிமாக்காரர்களை தலைமையாக இருக்கிற கட்சி என்று எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் பலத்தை நிரூபிப்பதற்காக ஒரே இடத்தில் மக்களை கொண்டு வந்து குவிப்பதனுடைய விளைவுதான் இந்த பாதிப்பு. காவல்துறை ஏற்கனவே இது போதுமான இடம் இல்லை, அதனால ரோட் ஷோ வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது, அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தில் இத்தனை ஆம்புலன்ஸ் எங்ககிட்ட பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவது இருக்கு என்கிற பெயர்ல கொடியை கட்டிக்கிட்டு விஜயனுடைய படத்தை ஒட்டிக்கிட்டு அந்த பல்லாயிரக்கணக்கானர்கள் குவிந்திருக்கிற அது நடு மத்தியில ஒரு நகர்வலம் மாதிரி வந்திருக்கிறாங்க. ஒண்ணு. இரண்டாவது, பாதிக்கப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்த உடனே அங்க உள்ளூர்ல இருக்கிற ஆம்புலன்ஸ்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க பொதுமக்கள். அப்படி வந்து அந்த ஆம்புலன்ஸை விஜய் ரசிகர்கள் ஏன் எங்க தலைவர் பிரச்சாரத்தின் போது குறிச்சு வரீங்கன்னு அடிச்சு கண்ணாடி எல்லாம் உடைச்சிருக்காங்க. 3 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதை தட்டி கேட்ட காவல்துறையின் மீது திரும்பி குடிபோதையில் இருந்த ரசிகர்கள் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இங்க கரூர்ல நம்முடைய வெயிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டின் பல இப்ப சேலத்துல இருந்து 5000 பேர் போயிருக்காங்க. அங்க சேலத்தை சேர்ந்த ஒருவர் இந்த நெரிசல்ல இறந்திருக்கிறார். ஆக ஒரு இடத்துல பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டணும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டமாக இது இருக்குது என்று கள பத்திரிகை நண்பர்கள் தெரிவிக்கிறாங்க. அதனால இனி எக்காரணத்தை கொண்டும் இது போன்ற சாலை விவரங்களில் இந்த ரோட் ஷோக்களை தமிழ்நாடு அரசு உடனடியாக தடை விதிக்கணும். இதற்கு காரணமாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய கோரிக்கை.